நம்ம எல்லாருமே இப்போ டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படின்றதுல நம்பவே கன்வின்ஸ் ஆயிட்டோம். ஆனா, மூலையில ஏதோ ஒரு இடத்துல ஒர்த்தா அப்படின்ற டவுட் இருக்கும். அத விட முக்கியம் என்ன தெரியுமா? கரெக்ட்டா யூஸ் பண்றது. டிஷ்வாஷர் வாங்குனதுக்கப்புறம் தான் நெறைய பிரச்சனை நெறைய பேருக்கு கண்ல தெரியும். ஏன் வெசல்ஸ் வந்து ப்ராப்பரா கிளீன் ஆல? சம்டைம்ஸ் ஸ்மெல் வருதே, ஒயிட் மார்க்ஸ் வருதே, இன்னும் எனக்கு வேலை குறைஞ்ச பாடு இல்ல அப்படின்ற நெறையா கன்ஃப்யூஷன்ஸ், குழப்பங்கள் வரலாம். நான் 6 வருஷமா டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு அதில தெரிஞ்ச ப்ளஸ், மைனஸ் எல்லாத்தையும் நான் உங்க கூட பிராக்டிகலா ஷேர் பண்ண போறேன். வெல்கம் பேக் டூ காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்க உமா. டிஷ்வாஷர்னா வாஷிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. வாஷிங் மிஷின் மாதிரி தான். நம்ம க்ளோத்ஸ சார்ட் பண்ணுவோம், ட்ரை பண்ணணும், மடிச்சு வைக்கணும். அதே மாதிரி தான் டிஷ்வாஷரும். ஆனா, சிங்க்ல முன்னாடி நின்னு நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து இங்க நல்லாவே ரெட்யூஸ் ஆயிரும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஷ்வாஷர் வாங்குனப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்தது. கரெக்ட்டா யூஸ் பண்ணுவேனா? கிளீன் ஆயிடுமா? அப்படின்னு. ஆனா, கொஞ்சம் நாள்லயே வந்து அது எனக்கு ரொட்டீனா பழகிடுச்சு. இன்னைக்கு ஒரு மார்னிங்கும் நான் வந்து டிஷ்வாஷர் ஓப்பன் பண்ணும்போது, அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். டிஷ்வாஷர் வாங்குன கொஞ்ச நாள்லயே நெறைய பேர் அது ப்ராப்பரா கிளீன் பண்ணல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மெயின் ரீசன் என்னன்னா, ஒழுங்கா நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னாலே, அது நல்லாவே கிளீன் பண்ணி குடுக்கும். யூசுவலா நம்ம வந்து எந்தெந்த வெசல் நம்ம வீட்ல இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அடுக்கி வைக்கணும். இப்ப இந்த குக்கர் மூடி கூட நானு இந்த மாதிரி பிளேட் ரேக்ல வைக்கிறப்போ, அது நீட்டா கிளீன் பண்ணி குடுக்கும். அது மாதிரி நெறைய ரீசென்ட் மாடல்ஸ்ல நல்ல நல்ல நியூ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இப்போ இருக்கிற மாடல்ல கட்லரி ட்ரே ரேக்குன்னே இருக்கு. அதில நம்ம இந்தியன் குக்கிங்க்கு ஏத்த மாதிரியான ஸ்பூனு, கரண்டி எல்லாத்தையும் அழகா நம்ம அடுக்கி வைக்கிறதுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவும் நான் பேசுறதும் வந்து மேட்ச் ஆற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எவ்வளோ நேரம் தான் நான் டிஷ்வாஷர் வீடியோல லோடிங், அன்லோடிங் காட்ட முடியும். அதனால கொஞ்சம் வேற விஷயங்களும் காட்டிட்டுருக்கேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். நெறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க வந்து டிஷ்வாஷர்ல லோட் பண்றதுக்கு முன்னாடி அலசிட்டு வப்பாங்க. அப்பதான் நல்லா கிளீன் ஆகுது அப்டின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். பட் உண்மை என்ன? பிராண்டும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்டின்னா, அலசணும் அப்டின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அத ரிமூவ் பண்ணாலே போதும். நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, டீ பாத்திரம், மாவு, இட்லி பாத்திரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாம நம்ம வச்சோம் அப்டின்னா, அது சுத்தி சுத்தி அது கிளீன் ஆகாத மாதிரி ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்ல, மத்த பாத்திரத்திலயும் அந்த டீ தூள் இதெல்லாம் போய் ஒட்டிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ, அந்த பாத்திரம்லாம் நம்ம வைக்கும்போது, முழுசா அத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வைக்கிறப்போ நல்லா எஃபெக்டிவா இருக்கும். நான் உங்களுக்கு அதே இத ஒரு டெமோ மாதிரி இந்த வீடியோல காட்டுறேன். வீடியோட எண்ட்ல நான் எப்படி வைக்கிறேன், எப்படி வருது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். முக்கியமான ஒண்ணு என்ன அப்டின்னா, எல்லா டிஷ்வாஷர்லயுமே ஃபில்டர் அப்டின்ற ஒண்ணு இருக்கும். அந்த ஃபில்டர நம்ம எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபில்டர்ல தான் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் செட்டில் ஆகும். அண்ட் அது வந்து ஒழுங்கா கிளீன் ஆகல அப்டின்றப்போ, நமக்கு ப்ராப்பரான கிளீனிங் வெசல்ஸ்ல கிடைக்காது. இன்னொரு முக்கியமான ரீசன் வை யுவர் வெசல்ஸ் ப்ராப்பரா கிளீன் ஆகல அப்டின்னா, ரின்சேடும் சரி, சால்ட்டும் சரி இது 2மே கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அப்டி நம்ம யூஸ் பண்ணல அப்டின்னா, வெள்ள வெள்ளையா நம்ம பாத்திரம்ல ஒட்டுறதும் நம்ம பார்க்கலாம். டிஷ்வாஷர் பத்தி இன்னும் நெறைய விஷயங்கள நான் பிளேலிஸ்ட்டா ஷேர் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஷ்வாஷர் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சில நேரம் நமக்கு பாத்திரம் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸு, சாப்பிட்ட தட்டு இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியான குக்கிங் நடந்திருக்கும். ஏதாவது பொரிச்சிருப்போம், வறுத்திருப்போம், நான்வெஜ் சமைச்சிருப்போம். அப்ப நம்ம நல்லா தேய்ச்சு வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர் நம்ம வந்து நெறைய டைம் வந்து அதுக்கு குடுக்குற மாதிரி இருக்கும். அத பேஸ் பண்ணி நம்ம வந்து செட்டிங் பண்ணிக்கணும் டிஷ்வாஷர்ல. யூசுவலி நான் அந்த மாதிரி ஹெவியான அ வாஷிங் இருக்கிற டைம்ல, இந்த மாதிரியான டிட்டர்ஜென்ட் டேப்லெட்ஸ் அவைலபிளா இருக்கு. அத நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஹியர் ஐ அம் யூசிங் ஃபினிஷோட அல்டிமேட் பிளஸ் டேப்லெட். இத யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். எஃபெக்டிவா இருக்கும். அ நம்மளுக்கு அந்த டவுட்டே வராது. இது வந்து ஒரு வேள ஒழுங்கா வராதோ! அப்டின்ற டவுட்டே வராது. அண்ட் ஆன் ரெகுலர் டேஸ் இல்ல டீ பாத்திரம், இல்ல இன்கேஸ் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்றப்போ, நார்மலான டிஷ்வாஷிங் டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே எந்த ஒரு மிஷின் ப்ராடக்ட் எதுனாலுமே சரி, அது ஒர்க் ஆகணும் அப்டின்னா, ப்ராப்பரான அ அதுக்குண்டான டேப்லெட்ஸு, அதுக்குண்டான செட்டிங்ஸ் இதுதான் நம்ம பண்ணணும். அத நம்ம செய்யாம, இது வேலை செய்யல, அது வேலை செய்யல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் த ப்ராப்பர் செட்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராப்பரா என்ன டிட்டர்ஜென்ட், என்ன லிக்விட் அது யூஸ் பண்ணணுமோ, அத யூஸ் பண்ணுங்க.
ரொம்ப ஹெவியான வாஷிங் இருக்கிற அன்னைக்கு இன்டென்சிவ் கடாய் அப்படின்ற அந்த செட்டிங் நான் யூஸ் பண்ணுவேன். ஆர் நார்மல் டேஸ் அப்படின்னா குவிக் அப்படின்ற செட்டிங் பாஷ்ல இருக்கும். 30 மினிட்ஸ்லேயே அது ஒர்க் பண்ணி கொடுக்கும். அண்ட் சம்டைம்ஸ் டைம் இருக்குது, நைட்டில் போட்டுட்டு காலையில் எடுத்தால் போதும் அப்படின்றப்போ ஆட்டோ அப்படின்ற அந்த செட்டிங் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு கண்ணாடி பாத்திரம் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள்ன்ற ஒரு செட்டிங் இருக்குது. அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். லைக் ஐ செட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் டீ தூள் வந்து தட்டிட்டு அந்த இது மட்டும் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பாத்திரமும் அந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சாச்சு. ஸோ வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க அது எவ்வளோ அழகாக வழியில் வருது அப்படின்னு. டிஷ்வாஷர் நம்மளை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி மணியுமே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒன்ஸ் வாங்கினோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மந்த்லி நம்மளுக்கு அந்த சால்ட்டு, ரின்சேட், பவுடர்ஸ், டேப்லெட்ஸ் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் காட்டின மாதிரி நான் உங்களுக்கு டீ பாத்திரமும் அண்ட் டீ ஸ்ட்ரெயினர் அதெல்லாம் நான் காட்டினேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு நான் ரொம்ப சீக்கிரம் படுக்க போயிட்டேன். ஏன்னா யூஸ்வலாக நைட்டு தான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவேன். அப்படிலாம் வாஷ் பண்ணாமல் சீக்கிரமாக குழந்தைங்களோட போய் படுத்தது அப்படின்றது என்னால் இன்றைக்குமே மறக்க முடியாது. அது என்னென்னா இந்த ஃபேரி மேஜிக் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து யாரோ எனக்கு வேலையை செஞ்சு வச்சு பளபளன்னு ஆக்கி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. அதனால தான் காஃபி டேபிள் டாக்ஸில் நான் டிஷ்வாஷர் பற்றி நிறையா சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் உமன் பாதி டைம் வந்து இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறதுலேயே நம்ம சுற்றிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதுவும் நம்மளுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்றப்போ நம்ம தாராளமாக அதை வாங்கலாம். அதை வந்து நம்மளுக்கு வாங்க முடியாத ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து இந்தியன்ஸ்க்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக சூட் ஆகும். எல்லா வீட்டுக்குமே சூட் ஆகும். செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் எப்படி செட் பண்ணுவீங்களோ அப்படி தான் அதிலுமே நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்க வேணாம். அண்ட் ஜென்ரலாக நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உயரமாக செட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூட்டிலிட்டி ஏரியாலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி கிச்சனுக்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உள்ளே சுற்றி க்ளீன் பண்ணுறப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் பில்ட்-இன் மாடல்ஸ் வாங்குறாங்க. அதை விட வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டலோன் மாடல்ஸே நல்லாவே இருக்கும். இப்போ 2 பேர் தான் இருக்காங்க, வயசானவங்களுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் யூ பை திங்ஸ் லைக் டேபிள் டாப் மாதிரி வந்துருச்சு. அது 2 பேருக்கு அது கரெக்டாக இருக்கும். பாத்திரம் மட்டும் கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு. இல்லை நான் பெரிய ஃபேமிலியாக இருக்குது, இல்லை நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா பை பிக்கர் ஒன்ஸ். டிஷ்வாஷர் பற்றின நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் எலக்ட்ரிசிட்டி, எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம். அதை நான் வந்து லிங்க் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபி டேபிள் டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஸ், ஹோம் மேக்கிங் அண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம் வேணும்னா என்னையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.